Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போறது அதாவது என்னன்னா வின்டர் சீசன்ல வந்து அதாவது உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சி ஆகிறதுக்கும் அதே மாதிரி வயித்துல வந்து அல்சர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து சரி பண்ணக்கூடியதுக்கு தான் வந்து நம்ம செய்ய போறோம். அதாவது என்ன பாதாம் பிசன் சொல்லுவாங்க. ஹிந்தில என்ன கோந்துன்னு சொல்லுவாங்க. கோந்த் லட்டுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதாவது அல்சர் உங்களுக்கு இருந்துச்சுனாலும் இதை வந்து சும்மாவே நம்ம எடுத்து சாப்பிடலாம். ஒரு இந்த மாதிரி இதுதான் வந்து பாதாம் பிசன். இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு வாயில வச்சுட்டு ஒரு சைடில் வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டே இருந்தோம்னா அதனுடைய எசன்ஸ் வந்து இறங்கி வாயில் இருக்கிற புண்ணையும் சரி பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கிற புண்ணையும் வந்து அப்படியே ஸ்லோவாக வந்து சரி பண்ணும். இது வந்து என்ன வாரத்துக்கு 2 நாள் அல்லது 3 நாள் நம்ம சும்மாவே சாப்பிட்லாம். இதை வச்சு எப்படி லட்டு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இது கூட என்னென்னா பாதாம், முந்திரி, திராட்சை, இது கூட கொஞ்சம் நம்ம வீட் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கோதுமை மாவும் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு என்ன பாதாம் பிசன் வந்து நம்ம ஒரு 50 to 75 கிராம்ஸ் எடுத்துருக்குறோம். இது கூட ஒரு 15 பாதாமை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதுக்கு ஒரு 30 திராட்சை எடுத்துக்கலாம். ஒரு 15 முந்திரியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து என்னென்னா கோதுமை மாவு நான் 150 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து 100 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். இதுக்கு என்னென்னா சர்க்கரையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி வெல்லம் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாதாம் பிசனை வந்து நல்லா நம்ம வந்து நெய்யில் வந்து வறுத்துறணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதாவது என்ன பொரிஞ்சாதான் வந்து இது வந்து உடையவே ஆரம்பிக்கும். இதை வந்து நீங்கள் நார்மலாக கல்லில் வச்சு தட்டினீங்கனாலும் தட்ட முடியாது. இதை நெய்யில் பொரிச்சு எடுத்துகிட்டு நம்ம தட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் நெய் விட்டுக்கலாம். நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம கோந்து போட்டுக்கலாம். அதாவது பாதாம் பிசன் இது நல்லா உப்பி வரும். அது வரைக்கும் நல்லா வறுக்கணும். இது வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இது வந்து என்னென்னா வின்டர் சீசனில் வந்து இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. பாடி வந்து ஹீட்டாக இருக்கும். இது வந்து என்னென்னா அது நம்மளுடைய உடம்பை வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி லட்டு செஞ்சு சாப்பிடுவோம். இது இந்த மாதிரி பொரிஞ்சால் மட்டும்தான் நல்லா இந்த மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம உடைக்கவே முடியும். ஸோ நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு. இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம முந்திரி போட்டுக்கலாம். பாதாம் இதையும் நல்லா வறுத்துட்டு தனி பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம திராட்சையும் எடுத்து இதையும் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறோம். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா பச்சை வாசனை போயிடணும். அதே மாதிரி நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிடணும். இது நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த கோந்தை வந்து நம்ம அப்படியே உடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே உடச்சி எடுத்துருங்க. பாதாம் பிசுன்னு நம்ம நல்லா உடச்சி எடுத்துட்டோம். இது வந்து என்னென்னா சாப்பிட்றப்ப என்னென்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பாதாம் பிசனோட டேஸ்ட்டே இருக்காது. அதாவது கோதுமை மாவுனோட ஃப்ளேவர் தான் வந்து ஜாஸ்தி வரும். இதுக்கு நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து வெல்லம் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதாவது 150 கிராம்ஸுக்கு நம்ம 100 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம வந்து வெல்லம் எடுத்துருக்குறோம். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம காய்ச்சிக்கலாம். இது நல்லா கரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா கோதுமை மாவை நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துட்டோம். இப்போ என்னென்னா முந்திரி, திராட்சை, பாதாம் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஆல்ரெடி தட்டி வச்சுருக்கிற பாதாம் பிசனையும் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு வெல்லம் பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து 150 கிராம்ஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி வாசம் பார்த்திங்கன்னா நல்லா கோதுமை வந்து நல்லா வறுத்த வாசனை நல்லா அடிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சர்க்கரை சேர்த்தாமல் வெல்லம் சேர்த்துருக்குறேன். இது அப்படியே நிறையா அந்த வெள்ளைப்பாக வந்து இழுத்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் ஆறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குது. இந்த சூடு இருக்கிறப்பே நம்ம பிடிச்சிக்கலாம். இதை வந்து எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு பிடிச்சிக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குது.
இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே. சுவையான பாதாம் பிசின் லட்டு ரெடி. பாதாம் பிசின் கோதுமை லட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா கோவை சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மார்கழி மாதத்தில் கோலம் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோபி சுதா கோலம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2 சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். பற்றுள்ளம் என்னும் இவர் அண்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவதொன்றன்று. விளக்கம்: பொருளினிடத்து பற்று கொள்ளும் உள்ளமாகிய உலோபத்தன்மை எந்த குற்றங்களோடும் சேர்த்து எண்ணத்தகாத ஒரு தனி குற்றமாகும்.